அடையாளமாக இந்த உலக மக்களுக்கு அவர் எங்கிருந்தாலும் எப்படி தோன்றியது என்று சொன்னார். 1913ஆம் ஆண்டு தந்தை பிரான்ஸ் அடிகளார் இந்த இடத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்தார். ஏன் இந்த இடத்தில் அங்கே லூர்து நகரினுடைய அதே காட்சியை வழிகிறேன். ஏனென்றால் மக்கள் மீண்டும் கனவு உலகம் முழுவதும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லா இடங்களிலும் இயற்கை ஆற்றல் கொள்கின்ற இடங்களிலும் லூர்து நகரினுடைய அந்த காட்சியை வழிகிறேன் என்று அறிவுறுத்தார். இந்த இடத்தில் லூர்து நகர் காட்சியினுடைய அமலோற்ப அன்னையினுடைய காட்சியினுடைய பெரும் ஆற்றல் அங்கிருந்து விளங்குகிறது. அவருடைய சகோதரி குணம் பெற்றார், நோயில் இருந்து விடுதலை பெற்றார். இங்கே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோயிலே என்னுடைய சகோதரி விடுதலை அடைவதன் காரணமாக நினைவாக இந்த இடத்திலும் அதை நினைத்து நான் போற்றுகின்றேன். நான் லூர்து நகருக்கு சென்று நன்றி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக இந்த இடத்திற்கு வந்து நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு அமைப்பை நமக்கு தந்து லூர்து நகரிலே பிரான்ஸ் தேசத்தில் இருந்து இங்கு கொண்டு வந்து அமைத்துள்ளார். அதுவே தந்தை பிரான்ஸ் அடிகளார் அவர்களை ஒவ்வொரு நினைவு கூறுகிறோம். அவருடைய நினைவு ஆற்றல் இந்த இருதய ஆலயமாக இருக்கின்ற பழைய ஆலயத்திலே சேசுவை ஆலயத்தினுடைய அந்த அருகிலே இருப்பதை கண்டுகொள்கிறோம். ஆகவே அவர் அன்பை திரும்பவில்லை. அந்த இடம் இதுதான் என்று அமைகிறது. ஆக அந்த இரக்கத்தின் அன்னை, இரக்கத்தின் மரியாள், அவர் உற்பவியாக எல்லா மக்களையும் கடவுளால் திரும்புகின்ற பேராற்றலாய் இந்த இடத்தில் கொலுவீற்றிருப்பதை நாம் கண்டிருக்கின்றோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பட்டார்கள் ஒன்றை சொல்லிக் கொள்ளலாம், முன்னோர்களாக இருக்கின்ற நாம் சொல்லிக் கொள்ளலாம். எல்லா உளுத்திய உலையும் நான்கை கொண்டு வந்த உழைப்பின் விளையாடம் என்று சொல்லிக் கொள்ளலாம். உழைப்பின் மக்கள் இங்கே வந்து கூறினார்கள். அதில் கிறிஸ்தவ மக்களும் இந்த உச்சகுளத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் சபை குருக்கள் அன்போடும் அருளோடும் அவர்களை ஒருங்கிணைத்தார்கள். இதனால்தான் இங்கிருந்து நம்முடைய சகோதரர்கள் இயேசுவினுடைய அன்பை உலகெங்கும் கொண்டு செல்ல சகோதரர்களாக பணியேற்று இந்த இடத்தில் புறப்பட்டார்கள் என்பது நாம் அனைவருக்கும் கொடுக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியாக அமைகிறது. எங்கிருந்து இந்த அன்பு புறப்பட்டது? இந்த தமிழகத்தினுடைய லூர்து நகராக விளங்குகின்ற இந்த இருதய குலத்தில் இருந்து கடவுளின் அன்பு உலகமெங்கும் வர வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குடும்பங்களில் என்ன இருக்கிறது? தந்தை பேரளவுக்கு இருக்கிறார். தந்தை இல்லாத குடும்பங்கள் இருக்கின்றன. நாடுகளிலே இல்லத்திலே நம் இல்லங்கள் இல்லை, ஆனால் கட்டடங்களாக வந்துவிட்டது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்று இருக்கிற பிரச்சனை என்ன? குடும்பம் இல்லாத குழந்தைகள். என்னடா குடும்பம் இல்லாத குழந்தைகள்? இன்னொரு சொல்லலாம், தாய் இல்லாத குழந்தைகள், தந்தை இல்லாத குழந்தைகள், தந்தையும் தாயும் இல்லாத குடும்பங்கள் இருக்குமா? அப்படித்தான் நாம் நினைக்கிறோம். ஆகவே ஒரு குடும்பத்தில் என்ன வேண்டும், குடும்பத்தில் என்ன இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது உறவு இல்லாத குடும்பங்களில் என்ன நடக்கும்? குடும்பங்களில் என்ன இருக்கும்?
கஷ்டம். இவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கலாச்சாரம் இவர்களுக்கு தொழிலில் நஷ்டம். வீட்டை எப்படி ஏற்பது என்று தெரியாது. நம்முடைய குடும்பங்களிலே காலை பேப்பர் செய்தித்தாளை கிறிஸ்தவ குடும்பங்களே தற்கொலைக்கு விடுதலை இன்று கூட ஒரு பதிலை ஒரு கிறிஸ்தவ பிள்ளையையும் நம்முடைய மக்களையும் கத்தலை செய்து வருகிறார். வேலை கிறிஸ்தவர்கள் என்ன நம்பிக்கை? கிறிஸ்தவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? முதலில் உன் கடவுளை நம்பிக்கை. ஆனால் அன்பார்ந்தவர்களே, கொல்ல வேண்டும் என்ற அவருக்கு இவர்கள் கொடுத்த பாடம் என்ன? எகிப்திற்கு சென்றார்கள். எல்லாவற்றையும் அவர்களை சிறைத்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு குடும்பத்தை நடத்த முடியும் என்பதற்கு சான்று அறிவாய் யோசித்து மூன்றாவது என்ன என்று சொன்னார்? திருமலை எப்பொழுதுமே இருக்கிறது. எப்பொழுதுமே கஷ்டம் என்று இல்லை, வெளியில் கஷ்டம் என்று இல்லை. மாதாவும் மலை நாடி வனமாக வருவோர் குறையாத அருளோடி தருவாயம்மா. மாதாவும் மலை நாடி வனமாக வருவோர் குறையாத அருளோடி தருவாயம்மா. அடைந்தோரை அளவில்லா உமதன்பில் ஆனந்தம் அடைந்தோரை இயேசுவின் திருநாமம் மகிழ்வோரை பாடவர் காமராசம் மற்ற இடங்களுக்கு சென்று கொண்டதெல்லாம் இதை கடந்து சென்ற பாதை. ஆளுடைய வழியிலே மரியாள் ஒளியார் ஆற்றலார் அதை உடுக்கையினுடைய இடமார் அங்கே இடமார் செல்கிற ஒரு அற்புதமான